ஆனால் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு அந்த பழைய இன மக்களுக்காக. அவ்வளோதான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அதில் அவங்க மக்களுக்கு அப்பயே இவரை தாக்கியிருக்காங்க. ஏம்மா இதெல்லாம் திட்டம் போட்டு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. திட்டம் போட்டு இவருக்கு அதிகமாக ப்ரெஷரும் சுகர் இருக்குன்னா அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க. இவர் ஏற்கனவே நான் சித்தா சாப்பிட்றேன், எனக்கு மாத்திரை வேண்டான்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அவங்க மருத்துவர்கள் எப்படியாவது அதை குறைக்கணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. கட்சி தலைவராக இருக்காரு, இவருக்கே டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி பாதுகாப்பு இல்லாம இப்படி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அப்ப திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இப்போ பகைமை உணர்வோடு நடக்கிற அரசியல் ஆகிப்போச்சு. அதுதான் திமுக அரசு தான் இப்படி ஒரு அரசியலை பண்ணுது. அதெல்லாம் திமுக அரசுன்னு பழி போடாதீங்க ஒட்டுமொத்தமாக. நாங்கள் நான் திமுகங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்காதீங்க. ஒழுக்கமாக ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்க அவங்களும் ஒழுக்கமாக தானே இருக்கணும். அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒழுக்கமாக இல்லை அப்படின்னு இந்த இதில் தான் இந்த வெஞ்சன்ஸ் ஆரம்பிக்குது. நானும் பறையன் தானே, பறையனுக்கு நான் ஒரு நாம் செலுத்த போகும்போது எப்படி இவர் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி வரலையும் அண்ணன்னு தான் பேசிகிட்டு இருந்தார். அவருடைய அண்ணன் தம்பியை தான் தாக்கிட்டானுங்களாம், அவங்க ஜாதிக்காரவங்களாம், அவங்க சொந்தக்காரவங்களாம். அதனால் அதை நான் பெருசுப்படுத்த வேண்டாம் ஐயா அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பேச சொல்கிறீங்க? அப்போ காவல்துறை என்ன செய்யும்? காவல்துறையும் அங்க பெருசா அவங்களை கட்டுப்படுத்தல, சும்மா கட்டுப்படுத்துற மாதிரி அது பண்ண முடியாதுடா. அவர் டிஜிபி ஆபீஸினுடைய அந்த கேட் காவலர். தேவையான ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் நேற்று இன்னைக்கு காலையில் கூட நான் போயிருந்தேன். அப்போ உள்ளே அவருக்கு செக்கப்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஐசியூலேருந்து. அதனால் பார்க்க முடியாமல் வந்துட்டேன். இந்த இது முடித்ததுக்கப்புறம் திரும்ப போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஒரு நல்ல நண்பர் அவருக்கு எப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்க வேண்டாம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதாவது நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா நியூஸ்லாம் வெளியே வந்தது. ஸோ இப்போ தற்போது அவர் எப்படி இருக்காரு? இல்லை, இப்போ மருத்துவருடைய கண்காப்பில் ஐசியூவில் தான் அட்மிட் ஆகியிருக்காரு. அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாக டிஜிபி ஆஃபீஸ் முன்னாட இவரை ஒரு 4 நபர்கள் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவரும் அவங்களோட சண்டை போட்டார். இரு பார்ட்டிகளுக்கும் சண்டை நடந்தது. அதில் ஏதோ அந்த இவருடைய கையில் ஏதோ சின்ன வெப்பன் வச்சு அந்த வெப்பனில் ஏதோ கிழிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அதனுடைய அடிப்படையில் புகார் கொடுத்து அந்த 3 செக்ஷனில் புகாரை பதிவு பண்ணி இவரை நேற்று இரவு ஒரு 11 மணி இருக்கும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அவரை அவரை கைது பண்ணது நம்ம பீச்சில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேருந்து தான் கைது பண்ணாங்க. கைது பண்ணி இவரை நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து நேராக இவர்கிட்ட கொண்டு போவாங்க. எக்மோர் ஜட்ஜுடைய குவார்ட்டர்ஸுக்கு கூட்டு போய் ஜட்ஜுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து நாங்கள்லாம் போய் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே கொண்டுட்டு வரல. நேரடியாக ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க. இவருக்கு அதிகமாக ப்ரெஷரும் சுகர் இருக்குன்னா அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க. இவர் ஏற்கனவே நான் சித்தா சாப்பிட்றேன், எனக்கு மாத்திரை வேண்டான்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அவங்க மருத்துவர்கள் எப்படியாவது அதை குறைக்கணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அது முடியாமல் இவருக்கு ஒரு மாதிரி கிரீனஸ் வந்துடுச்சு. உடனே அங்கேருந்து ஸ்டாலினுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஜிஹெச்ஆர் ஸ்டாலினில் கொண்டு போய் அங்கே உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ணி தேவையான ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் நேற்று இன்றைக்கி காலையில் கூட நான் போயிருந்தேன். அப்போ உள்ளே அவருக்கு செக்கப்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஐசியூலேருந்து. அதனால் பார்க்க முடியாமல் வந்துட்டேன். இந்த இது முடித்ததுக்கப்புறம் திரும்ப போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஒரு நல்ல நண்பர் அவருக்கு எப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்க வேண்டாம். அந்த சூழ்நிலை வந்ததுக்கு காரணம்
யாரை குறை சொல்றது? யாரையும் குறை சொல்ல முடியாது. இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அதாவது திருமாவளவன் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காரு, அதுக்கு பின்னாடி வந்து திமுக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. ஏமா ஏன்னா அவங்களோட ஆட்சிக்கு இவர் இடையூறா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா மூர்த்தி வந்து எங்களுடைய ஆட்சிக்கு வந்து இடையூறா? ஏமா என்னமோ சொன்ன மாதிரி கடலில் பெருங்காயம் கழிச்ச மாதிரி இவர் கூட என்ன எவ்வளோ ஓட்டு இருக்குது, இவர் கூட எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லலாம். அவர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஏற்கனவே திருமாவளவனும் இவரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவனை விட்டு வந்து தனியாக ஒரு அமைப்பை உண்டு பண்ணார். அமைப்பை உண்டு பண்ணால் கூட திருமாவளவன் அளவுக்கோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இன்னும் வளர்ச்சி அடைஞ்ச லெவலில் இல்லை. ஆனால் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு அந்த பழைய இன மக்களுக்காக. அவ்வளோதான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அதில் அவங்க மக்களுக்கு அப்பயே வந்து இவரை தாக்கியிருக்காங்க. ஏம்மா இதெல்லாம் திட்டம் போட்டு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. திட்டம் போட்டு இவர் வந்து அங்கே டிஜிபி ஆஃபீஸுக்கு போவார், இவரை ஃபாலோ ஏன்னா பண்ணி அங்க போனாங்க. தாக்குனவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க தலைவரை நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் மீடியாவுல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுதான்டா இது பண்ண போன நிறைய இடத்துல வீடியோஸ்லாம் இங்கே பார்க்குறோம். பாருங்க, இவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவன் செயலாளர் அந்த வட்ட செயலாளர், அந்த வட்ட செயலாளர் அவன் ஃப்ரெண்ட்ஸு எப்பயும் 3-4 பேர் இருப்பானுங்கள்ல. இவர் அந்த அந்த இடத்துல இவரும் அங்கே போய் இருந்திருக்காரு. ஸோ பார்த்த உடனே சிறுன்னு அந்த பசங்களுக்கு கோபம் வந்திருக்கு. ஏன்னா இவர் கொஞ்சம் எப்பயுமே வந்து, ஏன்னா இவரையும் வந்து அவருடைய தம்பிகள்லாம் வந்து நான் என்னட்டியே ஃபோனில் பாருங்கள் நான் எப்படி திட்டுறானுங்கன்னு பாருங்கள் எல்லாம் திட்டுவானுங்க. ஸோ இப்படியெல்லாம் திட்டும்போது நான் ஏயா திட்டாமல் இருக்கணும் அப்படின்னு என்கிட்டே கேட்பார். நான் திட்டக்கூடாது மூர்த்தி, யாராக இருந்தாலும் பெரும் வார்த்தைகள் பேசக்கூடாது, கொட்டிய வார்த்தையை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். அதை வச்சு ஓரளவுக்கு அவர் அதை திருந்தி தான் வந்துட்டு இருந்தார். ஆனால் இடையில வந்து சில நேரங்களில் கோபம் ஊட்ட முடிய அவங்கெல்லாம் பண்ணுறதுனால இவர் கொஞ்சம் கோபம். ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த அதை சொன்னோம்னா கூட ஜாதியை பற்றி பேசுகிறாரு நாயுடும்பாங்க. அந்த அந்த குணம் விட்டு போவாது. என்னத்தை தான் சொன்னாலும் அவங்களுக்கும் போகலை இவருக்கும் போகலை. 2 பேரும் நட் ரோட்டில் ஐஜி ஆஃபீஸ் டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி சண்டை போடுறோமே. இது சண்டை போறமே இல்லாம அவரை வந்து தாக்குனதுனாலதான் அவர் வந்து அவரை தற்காத்து கொள்றதுக்காக சண்டை அது போடுறாரு. உண்மைதான். தற்காத்து கொள்றதுக்கு பண்ணது உண்மைதான். அது ஒன்றும் தவறுன்னு சொல்லலை. இருந்தாலும் கூட காவல்துறை வந்து இப்போ இவர் பேரில் எஃப்ஐஆரை போட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவருக்கு வந்து இது வந்து நீதிமன்றத்தில் தானே யார் மேலே குற்றம் இருக்குது குற்றம் இல்லைங்கிறத நீதிமன்றத்தில் தானே நிரூபிக்க முடியும். காவலர்களோடு அவங்களுடைய பணியை காவல்துறை செஞ்சுருக்கு. காவல்துறை இப்போ நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு இயலலை. ஏன்னா மருத்துவமனையில் அவர் இருக்கார். ஸோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் இதில் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணுறாங்களா, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவரை வந்து அங்கே நீதிமன்றத்திலேயே உடனே பெயிலில் கூட கொடுக்கலாம். அந்த பல சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி தலைவராக இருக்காரு, இவருக்கே டிஜிபி ஆபீஸ் முன்னாடி வந்து பாதுகாப்பு இல்லாம இப்படி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அப்ப திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? ஏமா இதெல்லாம் எங்கேயோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்கிறதுக்காக திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எங்கள் ஆட்சியை பற்றி குறை சொல்கிறது ரொம்ப தவறு. ம.க. ஸ்டாலின் அவர்கள் மீது கூட வந்து இந்த பெட்ரோல் குண்டுலாம் வந்து வீசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து ஒரு தாக்குதல் வந்து ஒரு தலைவர்கள் மேலேயே வந்து தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா அப்போ சாமானிய மனுஷங்கள்லாம் எங்கே போகிறது? அம்மா இது வந்து அரசியல்மா. இப்போ அரசியல்லாம் ஒரு காலத்தில் வந்து மனிதாபிமானம் மனித நேயத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பகைமை உணர்வோடு நடக்கிற அரசியல் ஆகிப்போச்சு. அதுதான் திமுக அரசு தான் இப்படி ஒரு அரசியலை பண்ணுது. அதெல்லாம் திமுக அரசுன்னு பழி போடாதீங்க ஒட்டுமொத்தமாக. நாங்கள் வந்து நான் திமுகங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்காதீங்க. நான் வந்து ஆரம்ப காலத்தில் திமுக, அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் பாஜக, அதுக்கப்புறம் திமுக. புரியுதா? இத்தனை கட்சிக்கு பார்த்துருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன். எல்லா கட்சிகள்லையும் இது நடக்கும். இது அதே மாதிரி இங்கேயும் தான் நடக்குது. ஆனால் எங்கள் ஆட்சி வந்து இன்றைக்கி 99% பாதுகாப்பானது செக்யூரிட்டியான ஒரு லைஃப் ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி. எந்த தலைவர்களுக்குமா பாதுகாப்பு இல்லை? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒழுக்கமாக ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்க அவங்களும் ஒழுக்கமாக தானே இருக்கணும். அப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒழுக்கமா இல்லை? ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும் நான் குறித்து சொல்ல விரும்பலடா, யாரையும் சொல்லலை, பொட்டு மொத்தமாக சொல்கிறேன். எல்லாம் மதம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டாலின் ஐயா பேசுகிறாங்க, யாரையாவது பெரும் சொல்லி பேசுகிறாரா?
இப்போ எடப்பாடி பேசுகிறாரு, அவர் யாரையாவது திட்டி பேசுகிறாரா? பாருங்கள், நீங்களே பாருங்கள். இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ புதுசாக வந்திருக்காரு அண்ணாமலை விட்டுடுங்க. அண்ணாமலை நைனா நாகேந்திரன். நயினா நாகேந்திரன் அப்படி பேசுகிறாரா? காங்கிரஸ் தலைவர் அவர் ஏதாவது அப்படி பேசுகிறாரா? அப்படி யாருமே பேசுறதில்ல. இவங்க வந்து அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த இன மக்கள் வந்து ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா, மேலவளவுங்கிற இடம் வந்து ஏற்கனவே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஜாதிய கம்யூனல் இதில் வந்து அந்த ஊர் பிரசிடண்ட்டை வந்து வெட்டி கொன்னுட்டாங்க. அவரோட சேர்ந்து கொஞ்சம் பேரை வெட்டி கொன்னுட்டாங்க. அது அங்கே அடக்கம் பண்ணியிருக்கு. மேலவளவு மதுரை மாவட்டத்தில் மேலவளவுங்கிற இடம், அதாவது மேலூருக்கும் அதுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும், அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு வந்து அவர் திரும்ப போய் முன்னாடியே வந்து அவங்களுக்கெல்லாம் மாலை வச்சு மரியாதை செலுத்திட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் மூர்த்தி போயிருக்காரு. அப்போ வந்து திரும்ப சொன்னாராம், இந்த மாதிரி நான் தான் பறையன்னு சொல்லிட்டு அவனாவது வந்தான்னா அவனை செருப்பை கழட்டி அடிங்கன்னு சொல்லி சொன்னார். அதனால தான் அந்த இதில் தான் அந்த வெஞ்சன்ஸ் ஆரம்பிக்குது. நானும் பறையன் தானே, பறையனுக்கு நான் ஒரு இது நாம் செலுத்த போகும்போது எப்படி இவர் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற, அதுக்கு முன்னாடி வரலையும் அண்ணன் அண்ணன்னு தான் பேசிகிட்டு இருந்தார். திரும்ப அண்ணன் தான் பேசினார். இப்பையும் கோபம் இல்லாத நேரங்கள்லாம் அண்ணன் தான் சொல்கிறாரு. பேட்டியிலே நீங்கள் பாருங்கள், நானும் அவரும் நிறைய டிபேட் போவோம், அதில் கூட திரும்ப அண்ணன் தான் சொல்லுவார். அவங்க மரியாதைலாம் வச்சுருக்காரு. ஆனால் இந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரி பேசிடுறாங்க. எல்லா மனிதர்கள் தானே, சில ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது, அது மாதிரி பேசிடுறாங்க. ஆனால் யார் தவறு பண்ணாலும் தவறு தான். தவறை வந்து நான் வந்து நியாயப்படுத்த இங்கே வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கல. தவறுகள் யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது, தவறுகள் திருத்தி கொள்ளப்பட வேண்டியது. அது வந்து தன்னை தற்காப்புக்காக நடத்தினாருங்கிறது வந்து டிவிலேயே நாங்களும் பார்த்தோம், எல்லா நியூஸ் சேனல்லாம் ஓடிச்சு. அதே மாதிரி இது எல்லாரும் ஜட்ஜஸும் பார்த்துருப்பாங்க, காவல்துறையும் பார்த்துருப்பாங்க, எல்லாரும் தான் பார்த்துருப்பாங்க. சரி, ஆனால் காவல்துறை அவங்களுடைய கடமையை செய்யணும் இல்லை? ஏன்னா இவர் காவல்துறையும் அங்க பெருசா வந்து அவங்களை கட்டுப்படுத்தல, சும்மா வந்து கட்டுப்படுத்துற மாதிரி அது ஒரு பண்ண விஷயத்தை முடியாதுடா. அவர் வந்து டிஜிபி ஆஃபீஸினுடைய அந்த கேட் காவலர், ஃப்ரண்ட் கேட்டுடைய காவலர். அவர் அந்த கேட்டை விட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போகக்கூடாது. அப்படி போயிருந்தா உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது எனிமீஸ் பூந்தரலாம் இல்லையா? இங்கே ஒரு தகராறு பண்ணுற மாதிரி தகராறு பண்ணி உள்ளுக்குள்ளே பூந்தரலாம் இல்லையா? இல்ல, டிஜிபி ஆபீஸ்ல வந்து ஒரு போலீஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு போலீஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க தான், நிறைய போலீஸ் வந்து அதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அங்கே நிப்பாட்டியிருப்பாங்க. இவர் சென்ட்ரி போலீஸ் தான். இது மாதிரி அங்கே ஒரு 4-5 போலீஸு தள்ளி 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 தான் இருப்பாங்களே தவிர ஒரே இடத்துல கும்பலாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த டியூட்டி வந்து அந்த இடத்துல தான் இருக்கணுமே தவிர அந்த இடத்த விட்டு வரக்கூடாது. இவர் இங்கே வந்ததே தப்புங்கிற மாதிரி தான் உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை தடுத்து. அது இன்ஃபர்மேஷன் எங்கே கொடுக்கணும்னா, இதில் என்ன பெரிய சாவக்கேடுனா, காவல்துறையில் இன்ஃபர்மேஷன் எங்கே கொடுக்க முடியும்? இதுக்கு தான் கொடுக்கணும், பீச் ஸ்டேஷனுக்கு தான் கொடுக்கணும். பீச் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து வெளியில் எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிருப்பாங்க, எல்லாம் ஸ்டேஷனில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோலை வர சொல்லியிருக்கணும். அது அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அதான் எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை, ரொம்ப நேரம் நடக்கல இல்லை. நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5லேருந்து 7 நிமிஷம் தான் அந்த சமாச்சாரம் நடந்தது. அதுக்குள்ளே அது முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே அவங்க யாருக்கும் கண்ட்ரோல் வேணுக்கோ அதுக்கோ ஃபோன் பண்ணி வர சொல்லி பண்ணலை. சரியா? அதே சமயத்தில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியும் வந்து எங்கேயும் ஓடி ஒளியலை, அவரும் வீட்டில் தான் இருந்தார். வீட்டில் இருந்தவங்க தான் இந்த காவல் நிலையத்திலேருந்து எஃப்ஐஆரை போட்டு அவர் தாக்கணும் மேலே வந்து வழக்கு தொடராமல் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தரை தான் நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏமா நீங்கள் ஏன் புகார் கொடுக்கணுமா இல்லையா? பாதிக்கப்பட்டவர் இவருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாதிக்கப்பட்ட இவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரா? புகார் கொடுத்தவங்க பேரில் தானே நடவடிக்கை எடுப்பாங்க. அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயத்தினுடைய அடிப்படையில் அவர் வந்து போய் என்ன பண்ணுறாரு, காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அங்கேருந்து ஒரு மெடிக்கல் மெமோ போடுவாங்க. மெடிக்கல் மெமோ போட்டு கவர்மெண்ட் ஜிஹெச்சில் போய் அவர் அட்மிட் ஆகிட்டார். அங்கே அவருக்கு தையல் போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அவங்க கொடுத்த புகார் பேரில் ஜிஹெச்சுக்கு ரசீது போட்டாச்சுனாலே, மெடிக்கல் ரசீது போட்டாங்கனாலே அது எஃப்ஐஆர் போட்டு தானே ஆகணும். ரெண்டாவது இவரும் போய் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்படி அதுக்கு இடையில தான் இந்த விஷயங்கள், கைது செய்யப்பட்ட விஷயம், நெஞ்சுவலி ஏற்பட்டது, இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்குதுன்னு இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் கூட கேட்குறாங்க, அவர் காவல்துறை வந்து அவரை தாக்கிட்டாங்களா, அதில் தான் அவருக்கு நெஞ்சு வலியான்னு கேட்குறாங்க. காவல்துறையெல்லாம் தாக்கவே இல்லை. அவர் வந்து
இந்த மாதிரி உங்கள் மேலே புகார் இருக்குது, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் வாங்கணுன்னு இவரும் எந்த வித அப்ஜெக்ஷன் பண்ணாமல் அவரும் தான் ஏறி இருக்காரு. ஏறி தான் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை முடித்து அவங்க எப்பயுமே வந்து டாக்டர்கிட்ட போய் இவருக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஜட்ஜு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். அதுக்காக அங்கே ராயப்பேட்டை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போன இடத்துல தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலி வந்திருக்கு, ஹை பிபி இருந்திருக்கு, இது மயக்கம் போட்டிருக்காரு பாவம். அதனால் அவரை வந்து உடனே அவன் என்ன சொல்லிட்டான், சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கூட காவலர் கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் சர்டிஃபிகேட் நான் கொடுக்க இயலாதுங்க, இவருடைய ஒரு நிலைமை சரியில்லை, அதனால் நான் வந்து நாளைக்கு கோர்ட்டு படி ஏறி நான் சாட்சியெல்லாம் சொல்ல இயலாது, நீங்கள் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஸ்டாலின் மருத்துவமனையில் போன உடனே அங்கே டாக்டர்ஸ் பார்த்துட்டு உடனே அவருக்கு ஐசியூவில் அட்மிஷன் கொடுத்து அவருக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்டு இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவருக்கு இது ஒரு நல்ல சான்ஸுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் சாதாரணமாக போகவே மாட்டார் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ அவருடைய முழுதாக அவரை எக்ஸாம் பண்ணிடுறாங்க ஹாஸ்பிட்டலில், நல்ல முறையில் பண்ணிடுறாங்க. எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் செலவுலேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நாளைக்கு சப்போஸ் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ நீதிமன்றத்தில் இவரை கொண்டு போய் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணால் அப்போ நீதிபதி வந்து இதெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இதில் தான் தற்காப்புக்காக தான் அவர் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி இவரோட வழக்கறிஞர் வாதாடினாங்கன்னா அவருக்கு வந்து அதில் பெயில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து தவறு. இந்த மாதிரி தவறுகள்லாம் மீண்டும் நடக்கக்கூடாது. அது ஒரு தனிநபர் மூர்த்தி மட்டும்தான் அன்னைக்கு போயிருந்தார், மற்றவங்க யாருமே இல்லை. ஒரு தனிநபராக ஒரு இடத்துல இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து தாக்குறதுங்கிறது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அதில் வந்து திருமாவுடைய பெயரை இழுக்கிறது எனக்கு என்னன்னு தெரியல. அவர் செய்தியாளர் சந்திப்பும் ஒரு நடத்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவன் வந்து தலித் மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு, அது எதிர்த்து கேள்வி கேட்டா என்னையும் வந்து ஆள் வச்சு தாக்குறாங்க, இதெல்லாம் எப்படி ஒரு ஒரு அரசு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. ஏம்மா, நான் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல இயலாதுடா கண்ணு. அது அவங்களுக்குள்ள உள்ள இன்டீரியல் பாலிடிக்ஸு, அந்த பாலிடிக்ஸ்குள்ளே நம்ம போக வேண்டாம். இவரும் அதே கம்யூனிட்டி, அவரும் அதே கம்யூனிட்டி. ஸோ அதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சு பார்த்தோம்னா நமக்கு அசிங்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை நாளைக்கு திருப்பிடுவாங்க. நான் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவன், இவன் பாரு ஆளுங்கட்சியை உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவல் வந்துடும். ஆனால் மூர்த்தி பாதிக்கப்பட்டு இருக்காரு, அவருடைய உடல்நிலை இப்போ தேறிக்கிட்டு இருக்கிறதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவர் வந்து சொஸ்தமாகி அவர் எப்பயும் போல் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ இந்த நிலையில இன்னொரு விஷயமும் வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெட்ரோல் குண்டு வீச்சுக்கு வந்து தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுது, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு. ஏம்மா, பெட்ரோல் குண்டு வந்து அதாதான்டா. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காவல்துறையின் மீது நம்பிக்கையின்மையின் காரணமாக, அல்ல காவல்துறை நம்மளை என்ன பிடிச்சா எஃப்ஐஆர் போடு, ரிமாண்ட் பண்ணோம், நம்ம பேரில் ஒரு குண்டாஸ் போட்டால் நம்ம உடனே வக்கீலை வச்சு வாதாடி நம்ம பெயிலில் வந்துடலாம், குண்டாஸை இது பண்ணிடலாம், இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் மனசில் வந்துருச்சு. முன்னையெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க. அதே மாதிரி சரி அதுதான் போச்சு, ஜெயிலுக்கு போகிறதுக்கும் யோசிப்பாங்க. இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டு காவல் நிலையத்தில் போய் அவங்க அங்கேருந்து அவன் பேரில் எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ்ஷீட்டை போட்டு ஜட்ஜிக்கிட்ட போய் அவன் அங்கேருந்து அவன் குற்றவாளின்னு அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து சிறை தண்டனை கொடுத்தா, இதுதான் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருந்ததுன்னா என்னமா பண்ண முடியும்? இந்த காவல்துறை வந்து கட்டுப்படுத்த தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க இயலுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதன், மூர்த்திங்கிற தனி மனிதன் அங்கே போயிருக்காரு, போன இடத்துல தாக்கப்படுறாரு. அதுக்கு வந்து காவல்துறை என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு காவல்துறை என்ன பண்ணும்? ஆனா நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து காவல்துறையோடைய வேலை. நடவடிக்கை தான், அதான் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இவர் புகார் கொடுத்துருந்தாரா அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. இவர் ஏன் புகார் கொடுக்கல? இவர் புகார் கொடுத்தா தானே அவங்க மேலேயும் எதிர்த்து தாக்கல் நடத்துகிறவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம் இல்லையா? இவர் அவங்க மேலே புகார் கொடுக்கலையே. நான் என்னையான்னு கேட்டாக்க, நான் அது 1000 இருந்தாலும் என் ஜாதிக்கார மாதிரிலாம் நான் எதுக்கு புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய அண்ணன் தம்பி தானே என்னை தாக்குனானுங்க, வேணா அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் ஒன்றா தாக்கிட்டு போட்டோம் அப்படி பேசுகிறாரேம்மா. அதையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருமா. அவருடைய அண்ணன் தம்பியை தான் தாக்கிட்டானுங்களாம், அவங்க ஜாதிக்காரவங்களாம், அவங்க சொந்தக்காரவங்களாம்.
அதனால அதை நான் பெருசுப்படுத்த வேண்டாம் ஐயா அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பேச சொல்றீங்க? அப்போ காவல்துறை என்ன செய்யும்? எதையுமே புகார் கொடுக்காம காவல்துறை எதுவும் செய்ய இயலாது. யாராக இருந்தாலும் புகார் கொடுக்கணும். இவர் தான் என் அண்ணன் தம்பி தானே என்னை அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? எங்கள் அரசு நியாயமாக நேர்மையாக தான் நடக்குது. இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருன்னா அந்த கம்ப்ளைண்ட் பேர்லையும் எஃப்ஐஆர் போட்டு அவங்களையும் கைது பண்ணி டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அது அவருடைய தவறு, அவ்வளோதான். இப்ப அதிமுகவுல உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்களை பதவியில இருந்தெல்லாம் வந்து நீக்கி இருந்தாங்க. இவர் இப்போ ரீசெண்டா வந்து டெல்லி போனதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? யார் டெல்லி போயிருக்காங்க? செங்கோட்டையன் வந்து டெல்லி போயிட்டு பாஜகவுடைய தலைவர்கள்லாம் சந்திச்சதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவதுமா, மீண்டும் தமிழகத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க. அதுக்கு வந்து தான் வந்து இடையூறாக இருக்கிறது எடப்பாடி இடையூறாக இருக்கார். காரணம் என்னன்னா, பிரிஞ்சு போகிறவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கறதுல எடப்பாடி அது இருக்கார். காரணம் என்னன்னா, எடப்பாடி வந்து இப்போ வந்து அவர் பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் பொதுச் செயலாளர் நாளைக்கு இவங்க பிரிஞ்சு போனவங்கலாம் வந்தாச்சுன்னா இவங்க கட்சி இவங்ககிட்ட போயிடும், நம்மக்கிட்ட இருக்காது. ஆகையினால நம்ம வந்து யாரையும் சேர்த்துக்கக்கூடாது, நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ பரப்புரையெல்லாம் பண்ண ஆரம்பித்தவர். ஆகையினால டெல்லி என்ன நினைக்குதுன்னா, அவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஆட்சி கட்டில் அமைச்சா கூட நாளைக்கு மெல்ல மெல்ல நம்ம உள்ளே போய் அவங்களெல்லாம் கவிழ்த்திட்டு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துடலாம், தமிழகத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியை பிரகடனப்படுத்திடலாங்கிற அவங்களுக்கு செங்கோட்டையன் அவர்களை பாஜக இயக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுல ஒன்றும் ஏற்கனவே அவருங்க நிர்மலா சீதாராமன் மேடத்தை போய் பார்த்தாரு, இப்பயும் போயிருக்காரு. ரெண்டாவது, ஏற்கனவே பாருங்க இவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. யார்? திரு அண்ணாமலை அவர்கள் வந்து முழுக்க இவருக்கு தான் சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஸோ அவங்க ஜாதிக்காரர் தான், அவங்க ஜாதிக்காரர் தான், எடப்பாடியும் அவங்க ஜாதிக்காரர் தான். அதாவது கண்ணு, திருடன் வந்து வேற எங்கேயும் இல்லை கண்ணு, வீட்டுக்குள்ளேயே திருடன் இருக்கா மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேயே திருடன் இருக்கான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவும் பண்ண முடியும். எங்களை பொறுத்த மட்டிலும் இவங்க ஒன்றா வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, எங்களுக்கு எந்த விதமான பயம் இல்லை. சரிங்களா? ஒன்று சேர்ந்துங்கிறது வந்து இது வந்து முன்னையெல்லாம் கண்ணாடி உடஞ்சா ஒட்ட வைக்க முடியாதுப்பாங்க. இப்போ கண்ணாடி உடஞ்சாலே ஒட்ட வைக்கிற காலம் ஆகி போச்சு. அது சரியா? ஆகையினால அப்படி ஒட்டி வந்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக வந்தாலும் சரி, நாங்கள் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் முதலமைச்சர் இதை பற்றி இஞ்சளவு கூட அவர் இதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா மக்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களித்தா நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம், நல்லது செய்வோம். மக்கள் வாக்களிக்கலைன்னா நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். மீண்டும் மக்களை வாக்களிச்சா கேட்குறோம், வாக்களித்தா மறுபடியும் நாங்கள் 31 ஆட்சிக்கு வர போகிறோம். அதனால் எங்களுக்கு வந்து ஆட்சிங்கிறது வந்து மக்களுடைய சேவையை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுமே தவிர சும்மா வெட்டி பிரச்சாரத்திலேயோ அதுலயே வந்து எல்லாம் வந்து நம்ம எடப்பாடிகள் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இவங்க எந்த ஒரு விஷயமே வந்து மக்களுக்காக வந்து பண்ணவே இல்லை, இவங்களை எப்படியாவது வீழ்த்திட்டு இந்த தடவை எப்படியும் 210 தொகுதிகள்ல நாங்க தான் ஜெயிப்போம், டிவிகே டிஎம்கே எல்லாம் கிடையாது, ஏடிஎம்கே டிஎம்கே தான் எப்பவுமே அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் வச்சிருக்காரு. அதாவதுடா, வாய்ச்சவுடால் பேசுகிறதுல எடப்பாடிக்கு மிஞ்சி யாருமே இல்லை. சரிங்களா? வாயில் எதை வேணாலும் வடை சுடலாம். அவர் வாயில் வடை சுட்டுட்டு தர்றாரு. அவர் சுடுற வடையெல்லாம் வந்து சாப்பிட்டா வயிறு நிறையாது. சரியா? கடுப்பு தான் வரும். புரியுதுங்களா? ஏன் கடுப்பு தான் வரும்? ஒரு எதிர்கட்சி தலைவரே நாங்க வருவோம்னு சொல்றாரு. உண்மை பேசணும். எதிர்கட்சி தலைவர் நாட்டில் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் பெண்கள் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கவங்க பெண்கள் இல்லை, மற்றவங்கள்லாம் இங்கே பெண்கள் இல்லையா? பெண்கள் வந்து ஏறக்குறைய தமிழகத்தில் 4 கோடியிலேருந்து 5 கோடி பெண்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெண்களுக்கும் அச்சுறுத்தலோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அச்சுறுத்தலோட. இப்போ நீங்கள் அச்சுறுத்தலோட தான் எங்கேருந்து வரீங்க? கும்மிடிப்பூண்டியிலேருந்து வரீங்க இங்கே வேலைக்கு. அங்கேருந்து அச்சுறுத்தலோடு வந்தால் கும்மிடிப்பூண்டி எங்கே இருக்குது? எத்தனை கிலோமீட்டர்? 60 கிலோமீட்டர் பயணிச்சு வந்து டெய்லி வேலை பார்த்துட்டு போகிறீங்க. ஆனாலும் எனக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் இருக்கும். தன் பயங்கிறது வந்து யாராலையும் மாற்ற இயலாது. தன் பயங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் உங்ககிட்டையும் இருக்குது, தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் இருக்குது. அந்த தைரியம் தான். அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் இருக்க 4 கோடி மக்களுக்கும் நாங்கள் பெண்களுக்கு நாங்கள் 4 கோடி காவலர்களை நியமிக்க இயலுமா?
முடியாது. ஆனா சட்ட ஒழுங்கு வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக தான் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக இல்லைன்னா நாங்கள் வந்து நாட்டை ஆள முடியாது. கண்டிப்பாக தான் இருக்கோம். கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் மாளிகை முன்னாடி பெட்ரோல் குண்டு வீசிட்டாங்கன்னாங்க. கவர்னர் மாளிகை முன்னாடி இல்லை, வெளியில் பிளாட்ஃபாரத்தில் அந்த கேட்டில் விழுந்தது. அவன் ஒரு பைத்தியக்காரன், அவனை பிடிச்சி அவனை கொண்டு இப்போ உள்ளே போட்டாச்சு. சரியா? இதையே வந்து கூட இதை வச்சு 1 மாதம் 2 மாதம் ஓட்டினானுங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்ரே இல்லைப்பா. இது வந்து சகஜம். இப்போ டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவர் பதவிக்கு கரெக்டாக வந்து ஒரு வழி நடத்தலை, அண்ணாமலை அவர்கள் தான் கரெக்டாக பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏமா அந்த இப்போ தலைவர் பதவிக்கு அண்ணாமலை அவர்கள் தான் இப்போ கரெக்டாக இதுதான் நான் என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவங்க கம்யூனிட்டி தான். யார் கம்யூனிட்டி? அண்ணாமலை அண்ணா இல்லை, நம்ம டிடிவி தினகரனுடைய கம்யூனிட்டி. அவரும் தேவர், அவரும் தேவர் தான். ஸோ தேவரில் எப்பயுமே ஒரு ஒரு ஜாதிக்குள்ளே ஈகோ இருக்கும். எப்படி இப்போ திருமாவுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் ஒரு ஈகோ இருக்கோ, அது மாதிரி ஒரு ஈகோ. அந்த ஈகோவில் அவர் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அவர் தமிழ்நாட்டுக்கு தான் தலைவர். அவர் இன்னும் சொல்கிறதெல்லாம் டெல்லி ஒன்றும் கேட்க போகிறதில்ல. பிஜேபியை பொறுத்த மட்டும் டெல்லி எடுக்கிறது தான் முடிவே தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்தவித அதிகாரம் கிடையாது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க தலைவர்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. புரியுதா? ஒரு சின்ன ஒரு ஆளை சேர்க்கணும்னா கூட அங்கே எழுதி கேட்டு அவங்க ஒப்புதல் கொடுத்தா தான் இங்கே சேர்க்க முடியும். அந்த அளவுக்கு தான் பாரதிய ஜனதா வச்சிட்ருக்காங்க. அவங்க யாரும் இங்கே வளர விட மாட்டாங்க. அவங்கள வளர விடுறதா இருந்தால் அண்ணாமலையே இப்போ செகண்ட் டைமாக வந்து அவர் மாநில தலைவராக வந்திருப்பார்ல, அவர் இண்டிவிஜுவலாக செயல்படுறாரு அப்படிங்கிறதுனால தான் அவரை வாழை கட் பண்ணணுங்கிற மாதிரி கட் பண்ணி விட்டாங்க. புரியுதா? அங்கே யாரும் நான்னு போக முடியாது. அங்கே எல்லாமே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்னவோ அதுதான் நடக்குமே தவிர தனிப்பட்ட ஒருத்தருக்கு செல்வாக்கு இல்லை. இவர் சும்மா ஏதோ கத்திட்டு கிடக்காரு. இவரை வந்து அப்படியாவது கத்தினாலாவது கூப்பிட்டு நமக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்துருவாங்களேன்னு பார்க்குறாரு. அது அவங்க உள்கட்சி விவகாரம். அதில் நம்ம என்னத்துக்கு இது பண்ணோம்? நயினார் நாகேந்திரன் எனக்கு பர்சனலாக ஐநோ வெறுவல். 2001 அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணவன் நான். எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். அதனால் அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அதெல்லாம் ஜிஜிபி மேட்ரு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து திமுகவை தான் குடும்ப கட்சி அப்படின்லாம் வந்து பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது. இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய இளைஞரணி துணைத் தலைவர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதில் இன்னும் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. இப்போ நீங்கள் வந்து ஒரு இளைஞரணி பொறுப்பு இவருக்கு கொடுத்தாங்க. யார்? ஸ்டாலின் ஐயா வந்து என்ன பண்ணார், நம்ம இவருக்கு உதயநிதிக்கு கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை அதில் பயன்படுத்திக்குவாங்க. அவங்க அப்பாவுக்கு இருக்க செல்வாக்கு பிள்ளை அதை பயன்படுத்திக்கிறோம். அதனால் அந்த அமைப்பை நல்ல முறையில் ஃபார்ம் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுவாங்க. இப்போ நயினார் நாகேந்திரனுடைய பையனுக்கு கொடுத்ததுனால அது விறுவிறுன்னு நிறைய பேர் சீனியர்லாம் இருக்காங்க. ஏமா சீனியர் யாரு தான் சீனியர் இல்லை? நான் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீனியர் தான். 62 இருக்கேன். அதுக்காக என்னை கூப்பிட்டு ஒரு மந்திரி பதவி கொடுப்பாங்களா? அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல இயலாதுடா. சீனியர்னா எல்லாம் சீனியர். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. எங்கள் கட்சியில் கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்களில் எவ்வளோ பேர் இப்போ இருக்க 50 பேரை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் பருப்பிலையாக இருக்காங்க. இல்லை. அதனால எல்லாம் சீனியர் அவங்க இதெல்லாம் திறமை எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அந்த திறமையின் அடிப்படையில் வயசான யாருக்கும் வந்து திறமை கிடையாது, இளைஞர்ல பொருளாதார வசதி வேற இருக்கணும்டா செல்லம். எல்லாமே இங்கே பாரு, ஒன்றும் பொருளாதாரம் இருக்கணும், 2வது கல்வி அறிவு இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் அந்த இதுக்கு கொடுப்பாங்க. இவருக்கு சொல்லியிருக்காரு மேல இடத்துல, சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர் பையனுக்கு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறதா வந்து தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இவர் திருச்சி சூஸ் பண்ணி போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைடா, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் வந்து திருச்சியில் தான் முதல் மாநாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகமும் திருச்சியில் தான் மாநாடு போட்டாங்க. அது தொன்று தொட்டு இந்த திராவிட கட்சியெல்லாம் மாநாடு போடுறது திருச்சியை தான். அது காரணம் என்னென்னா, திருச்சிங்கிறது ஒரு மையப்பகுதி. அங்கே வந்து ஸ்ரீ ரங்கநாதர் வந்து குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அங்கேயே திருவானைக்காவல்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீர் உடைய பார்ப்புது. ஆகையினால் இதெல்லாம் வந்து இருக்கும். அதை அவாய்ட் பண்ண இயலாது. அதனால் அதாவது 5 பஞ்சபூதங்களில் அது ஒரு ஸ்தலம். அது
சிவத்தலங்களில் அது ஒரு சிவத்தலம். இது வந்து முதல் அதாவது திவ்ய தேசத்தில் முதல் வீடே வந்து ஸ்ரீரங்கம் தான். அதனால் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இது இருக்கலாம். ஆனால் அவர் கிறித்துவருங்கிறாரு. அவர் இதை பார்த்து எடுத்தாரா என்னன்னு தெரியல. ஏதோ ஒன்று அவங்க ஏதோ ஒரு இதை நிப்பாட்டுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஏன்னா மதுரையில் மாநாடு போட்டார், அடுத்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு. அது கூட ஏதோ இதில் வந்து ஒரு அவங்க கேட்ட இடங்கள்லாம் கொடுக்கல, வைக்கல. இவங்க கேட்குற இடமெல்லாம் கொடுக்க இயலாது. அரசாங்கம் வந்து இப்போ தான் ஒரு மூச்சு விட்றாங்க பாதுகாப்பு கொடுத்து, திரும்பவும் வந்து இவனுக்கு வந்து இந்த தம்பிக்கு மறுபடியும் பாதுகாப்பு கொடுக்கணும், ரோட் ஷோ நடத்தணும்னா இயலுமா? யோசிச்சு. இப்போ ஏற்கனவே எடப்பாடி ரோட் ஷோ போயிட்டுருக்காரு, இவர் ஒரு ரோட் ஷோ. இப்படியே ஒவ்வொருத்தரும் ரோட் ஷோ போயிட்டு இருந்தால் காவலர்களுக்கெல்லாம் ஸ்டேஷனில் உட்காந்து வேலையே பார்க்க வேண்டாம், இவங்க பின்னாடி போனால் போதுமா? ஆனால் திமுகவும் தான் வந்து மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்காங்க, ரோட் ஷோலாம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது மற்ற கட்சிகளுக்கு ஏன் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்காது? ஏமா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்புனா நாங்கள் என்ன ரோட் ஷோ எப்போ நடத்தணும் சொல்லுங்கள். ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும், அவ்வளோதான். நாங்கள் வந்து ரெகுலராக இப்போ எடப்பாடி என்னைக்கு ஆரம்பித்து என்னைக்கிலேருந்து ரோட் ஷோ பண்ணிகிட்ருக்காரு, யோசிச்சு பாருங்கள். இது இப்போ விஜய் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, 8 நாளோ 9 நாளோ அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அவர் ஒரு நடிகர். அந்த நடிகரை பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரும் கூட்டம் வரும். அப்படி ஒரு கூட்டம் வரும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் அவரை பிடிக்காதவங்க நம்ம அது இருப்பான். ஏன்னா நடிகர்களுக்குள்ளேயே பெரிய போட்டிகள்லாம் இருக்கத்தான் செய்யுது இப்போவும். அப்படியே அந்த போட்டிகள் இருக்கும்போது அதில் ஏதாவது 1 2 அசம்பாவிதங்கள் நடந்தால் யார் பொறுப்பு? அரசாங்கத்தை தானே நீங்கள் பொறுப்பு சொல்கிறீங்க. ஊங்கிறதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு தானே துப்புறீங்க. அதனால் நான் இதெல்லாம் அரசாங்கம் நல்லது தான் செய்யும், காவல்துறையும் நல்லது தான் செய்யும். காவல்துறை மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க, அதுக்கப்புறம் காவல்துறையை விமர்சிக்கலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.